ஒரு யூ ஷேப் கேன்வாஸ் நெக் கட்டிங் இருக்கு. இதை விட இன்னும் எப்படி அழகாக்கலாம்னு பார்க்கலாமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. இப்போ இதோட பேக் சைடு திருப்பி கேன்வாஸோட எட்ஜில் அப்படியே சாக்கால மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி தைச்சு வச்சிருந்த த்ரெட் லேஸை நம்ம ட்ரா பண்ண அந்த சாக் லைன் மேலே கரெக்டாக அந்த பைப்பிங் லைன் விழணும். கரெக்டாக அந்த பைப்பிங் லைன் மேலே தான் நம்ம தைக்கணும். அப்படி தைச்சாதான் அழகாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்படி நான் பண்ணியிருக்கிற மாதிரியே திருப்பி திருப்பி நீட்டாக பொறுமையாக நிதானமாக தேய்ங்க. இதுக்கு தான் நம்ம ஒன் சைட் பெடல் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை விட இன்னும் பெட்டரான இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இது தைச்சிட்டோம், இது ரெடி ஆயிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம கரெக்டாக அந்த லைன்லேயே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சிருக்கேன். லெங்த், பிரெத் அண்ட் வித் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பேப்பர் கட்டிங்கை நான் 2ஆ மடக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட பிரெத் 5 inches அண்ட் இதோட சென்டர் ஹைட் பார்த்தீங்கன்னா 12.5 inches அண்ட் இதோட சைடு ஹைட் பார்த்தீங்கன்னா 10.5 inches. இந்த 10.5 12.5 ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு கிராஸ் ஆன ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மள நிறைய பேர்கிட்ட பழைய சாரீஸ் இருக்கும். ஆனா அந்த பழைய சாரீஸ்ல ஜரியா நிறைய வச்சிருப்போம். நம்ம அது சில்க் ஜரியா இருக்கலாம், இல்ல சாதா சாரியில பார்டர் டிசைன்ஸ் இருக்கும். அந்த பார்டர் டிசைனை தூக்கி போடவும் மனசு இல்லாம அது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மள வச்சிருப்போம் இல்லையா? அதை என்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல திக்கா ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளவர் டிசைன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ப்ளூ ஏரியாவோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் அந்த பேப்பர் கட்டிங் பண்ண மாதிரியே அதோட சேம் சைஸ்ல நான் ஒரு லைனிங் துணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் லைனிங் துணி வேணுமோ அதில் எடுத்துக்கோங்க. அந்த லைனிங் துணியில் நம்ம அந்த ஃப்ளவர் டிசைனாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அதை ஸ்ட்ரிப்பாக ஒரு ஃப்ளவர் இன்னொன்று ஃப்ளவரோட ஜாயின் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சு அதை லைனிங் துணியோட ஏதாவது ஒரு சைடில் வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல? லேஸ் ஃபினிஷ் மாதிரியே இருக்கு. லேஸ் எல்லாம் வாங்கணும், நிறைய செலவாகும்னா அப்போ நீங்கள் பேசாமல் சாரியில் இருக்கிற பார்டர் டிசைன் வச்சு லேஸ் தைக்கணும்னு ஆசையா இருந்தா இந்த மாதிரி தைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளவர் டிசைனோட இன்னொரு ஃப்ளவர் டிசைனை நான் ஜாயின் பண்ணி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு இப்போ நான் பின் பண்ணுற மாதிரி எல்லா 4 சைட்ஸும் பின் பண்ணிடுங்க. இப்போதான் அசல் விஷயமே வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருந்த அந்த கேன்வாஸ் பைப்பிங் டிசைன் எடுத்துட்டு வந்து இந்த துணி மேல நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம எதுக்கு வச்சோம்னா இதோட சைட்ல தான் நம்ம அடிக்க போறோம். இப்ப நான் கையில காட்டினேன் இல்லையா? அதே மாதிரி அந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லாத போர்ஷன். அதனாலதான் நான் அந்த போர்ஷன்ல கொஞ்சம் கம்மியா லேஸ் வச்சிருக்கேன். ஏன்னா அது எப்படி கட் பண்ணி நம்ம தூக்கி போட போறோம். இது நம்ம லைனிங் துணியோட ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் சைட் கார்னர்ஸை மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த பார்டர் லேஸை எந்த டிசைன்ல வேணாலும் நீங்க டிசைன் பண்ணலாம். நான் இந்த வி ஷேப்ல நான் பண்ணியிருக்கேன். நான் இதை பா ஷேப்ல பண்ணியிருக்கேன். உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்ல இல்லை எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம தைச்ச துணியை சென்டர் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பென்சில் லைன் மார்க் பண்ணிடலாம். இதுதான் என்னோட மெயின் ஃபேப்ரிக்கோட மெயின் சைடு. இப்போ அந்த மெயின் சைடு மேலே இப்படி வச்சு நம்ம தைக்கணும். அதுக்கும் இதே மெத்தட் தான். அதையும் 2ஆ மடக்கி அதோட சென்டர் பாயிண்ட்டோ ஒரு நாட்ச் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி தைச்சு ரெடியாக வச்சிருந்த அந்த துணியோட சென்டரும் இந்த துணியோட சென்டரும் ஜாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி பார்த்து பின் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 துணியும் ஆடாம அசையாம இருக்கணும் இல்லையா? அதனால ஒரு சிம்பிளா ஒரு குட்டியா நம்ம ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் தையல். எப்படி அதை கட் பண்ணி எடுக்கதா போறோம் நம்ம நெக்குக்காக, அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளோட ஒரிஜினல் கேன்வாஸ் வருது. அதான் நம்ம ஒரிஜினல் ஹீரோ. இப்போ இதை கரெக்டா நம்ம டாப்போட சென்டர் பாயிண்ட்ல இருந்து வச்சீங்கன்னா அது எது வரைக்கும் அந்த எட்ஜ் வரைக்கும் வருதோ அந்த இடத்துல பென்சிலை மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்க தைச்சிக்கலாம். இது எதுக்கு நம்ம தைக்கிறோம்னா ஃபார் பிகினர்ஸ், அவங்களுக்கு துணி ஆடாம அசையாம இருந்தாதான் லைக் மேலே கீழே ஏறி இறங்காம இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நீட்டா ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கலாமா? நோ. ஏன்னா அந்த பைப்பிங் சைடு பேக் சைடில் இருக்கணும். இந்த கேன்வாஸ் தான் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்டோட மேட்ச் ஆகணும். கேன்வாஸோட சென்டரும் மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பின்ஸ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம தைச்ச அந்த லைன் மேலேயே கரெக்டாக தைச்சிட்டே வந்துருங்க. லைட்டாக கூட மாறிடுச்சுன்னா அழகாக இருக்காது பார்க்கறதுக்கு. பொறுமையாக நிதானமாக தைங்க. நம்ம ஒரு 1/4 inch கேப் விட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். வேண்டாத அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன். இதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னேன், நம்மளுக்கு எப்படி இது தேவையில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது எதுக்கும் இருக்கட்டும் தான் அந்த லேஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து தைச்சிருந்தேன். பட் இட்ஸ் ஓகே. இப்போ அந்த 1/4 inch கேப் கொடுத்துருந்ததுக்கெல்லாம் குட்டி குட்டியாக நாட்ச் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம திருப்பும் போது அது நீட்டாக அழகாக திரும்பும். இப்போ இதே மாதிரி நான் திருப்புற மாதிரி நீங்களும் திருப்பிடுங்க. வாவ், பாத்தீங்களா எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு.
இப்போ இதை திருப்பி நம்ம இந்த கேன்வாஸ் நம்ம தைச்ச இந்த கேன்வாஸ் தூக்கி கூடாது இல்லையா, அதனால அந்த எட்ஜஸ்ல ஒரு லைன் போட்டு நம்ம தைச்சிடலாம். பட் அது தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் எப்பயுமே ஒரு 1/4 இன்ச் நம்ம கீழே இறக்கி தான் வச்சிருப்போம். அப்போ அது ஒரு கிராஸா தான் இருக்கும். இந்த லேஸோட ஷோல்டரும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ஷோல்டரும் சேமா இருக்கணும். அதனால அந்த கிராஸா இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் மட்டும் லைன் போட்டு பின் பண்ணிட்டு அப்புறம் சிசர் எல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா மெயின் சைடில் இந்த போர்ஷன் இன்னும் அன்ஃபினிஷ்டா இருக்கு இல்லையா, இதை ஒன்று நீங்கள் இப்படி மடிச்சு அந்த கோல்டன் பீஸ் இது மேலே தெரியிற மாதிரியும் நீங்கள் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு த்ரெட் பைப்பிங் வச்சு இது ஃபினிஷும் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.